முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகின்றேன். அதற்காக இப்பொழுதே என்னுடைய உன் வாழ்க்கையை மாற்றுகின்றேன் என்று கூறவில்லை. உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. இன்னும் ஒரே வாரத்தில் மாபெரும் அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதன் பின்பு உன் வாழ்க்கை மாறுவதை உன்னாலே உணர முடியும். கஷ்டங்கள் நிறைந்த என் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வராதா என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு மாபெரும் மாற்றத்தை உன் வாழ்க்கையில் தரப்போகின்றேன். பயப்பட வேண்டாம் தங்கமே, இதுவும் இப்பொழுது கடந்து போகும். நீ தவிர்க்க முடியாத ஒவ்வொரு வேதனையும் நீ தாங்கி நிற்கும் சக்தியாக நான் மாற்றுவேன். நீயே உனக்கான வழி, நீயே ஒரு சக்தி. நீ முளைக்கும் விதைதான். இருளுக்குள் இருப்பது போல தோன்றினாலும் நீ வளர்ந்தே தீருவாய். அதுவரை ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ தனியாக இல்லை. நான் உன் முருகன். நீ என் அன்பு பிள்ளை. நீ வாழ்வாய். நிச்சயமாக நன்றாக சந்தோஷமாக வாழ்வாய். உனக்குள் உள்ள இறை ஆற்றலை விட மிக பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை அறியாமல் தான் நீ சில நேரங்களில் தளர்ந்து விடுகின்றாய். ஆனால் உன் உள்ளத்தில் நான் இருக்கின்றேன். அதனை நீ உணர்ந்த உடனேயே வாழ்க்கை பயந்து ஓடாது. அது உன் பாதத்தில் விழும். உனக்காக நானே திட்டமிட்டுள்ள பாதையை தவிர வேறு எதுவும் உன்னை வெல்ல முடியாது. நீ தூங்கும் பொழுதும் நான் உனக்காக விழித்திருப்பேன். நடக்க முடியாத அளவுக்கு தளர்ந்தால் உன்னை நானே தூக்கி செல்வேன். பயம் கொள்ளாதே. உனக்குள் இருக்கின்ற முருகன் ஒரு நொடியும் உன்னை கைவிட மாட்டான். இதை மட்டும் நன்றாக உன் மனதில் பதித்து வைத்துக்கொள். வெகு நாளாக நீ எதிர்பார்த்த ஒரு நற்செய்தி உன் விடியலில் உன்னை தேடி வரப்போகின்றது. அடுத்த ஒரு வாரத்தில் உன் வாழ்க்கையே மாற்றம் ஏற்பட போகின்றது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்பை நான் உனக்காக உருவாக்கி வைத்திருக்கின்றேன். அது இனி தாமதமாகாது. பல நாட்களாக உன்னை சோதித்த பிரச்சனைகள் ஒரு கட்டமாக முடிவுக்கு வரும். உன் பொறுமையும் வீண் போவதில்லை. உன் வாழ்க்கையை மாற்றும் மாறுதலாக திரும்ப போகின்றது. நீ நம்பிக்கை தொலைக்காத பிள்ளை. அதனால்தான் இன்று நான் இந்த நற்செய்தியை அனுப்புகின்றேன். இதுதான் உன் கண்ணீருக்கான பதில். உன் துயரங்களுக்கு நான் எழுதும் முடிவு நானும் உன் பக்கத்தில் இருக்கின்றேன் என்பதுதான். உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட மாறாக நடக்கிறது என்ற உணர்வு உனக்கு இருக்கலாம். ஆனால் அதற்கு நீ கவலை கொள்ள வேண்டியதில்லை. அது உன் பழைய கர்மா. அனைத்தையும் அழித்துவிட்டு உனக்கென புதிய கர்மாவை எழுதி அதை சிறப்பாக உன்னை நான் வாழ வைப்பேன். நீ எதை செய்தாலும் துணிந்து தைரியமாக செயல்படு தங்கமே. உன்னை நான் காப்பாற்ற இருக்கின்றேன். பின்பு எதற்காக நீ பயம் கொள்ள வேண்டும்? எதற்காகவும் பயப்பட வேண்டாம். யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். உன்னால் முடிந்ததை நீ செய்து கொண்டே இரு. நிச்சயம் வெற்றியும் காண்பாய். பரிசும் அளிப்பேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.